ஓம் சாந்தி. நான் சௌகரியமாக அமர்ந்து கொள்கின்றேன். என்னுடைய உடல் மனம் இரண்டும் ஓய்வாக ரிலாக்ஸ்டாக இருக்கின்றது. உடலும் மனமும் லேசாக இருப்பதை உணர்கின்றேன். எனக்குள் ஒரு லேசான தன்மை, அமைதியான தன்மையை உணர்கின்றேன். என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை உணர்கின்றேன். நான் எப்பொழுதும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை விரும்புகின்றேன். மகிழ்ச்சியாக இருப்பது, மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை வாழ்வது என்னுடைய லட்சியமாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் விரும்புவது மகிழ்ச்சியைத்தான். நான் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு நாளில் என்னுடைய மகிழ்ச்சியை எப்பொழுதெல்லாம் இழக்கின்றேன். மகிழ்ச்சியாக இருப்பது எனது உரிமை. மகிழ்ச்சி என்னுடைய இயல்பான இயல்பு. சில சூழ்நிலைகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது எனக்குள் மகிழ்ச்சியை தொலைத்து விடுகின்றேன். இப்பொழுது நான் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றேன். வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இருக்கும், சில நேரங்களில் துன்பங்களும் இருக்கும். மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் பொழுது, நம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பொழுது, வெற்றிகள் கிடைக்கும் பொழுது, மனிதர்கள் நம்மை புகழும் பொழுது மகிழ்ச்சியாக நான் இருக்கின்றேன். அதே போல மனிதர்கள் என்னை இகழும் பொழுது, தோல்வி ஏற்படும் பொழுது, சில நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது என்னுடைய மனதை துன்பப்படுத்திக் கொள்கின்றேன். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் நான் இதையும் தாண்டி வாழ்க்கையில் என்னால் முன்னேற முடியும். இந்த தோல்வியை தாண்டி வெற்றிகளை அடைய முடியும். இந்த தோல்விகள் எனக்கு நல்ல அனுபவங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. மனிதர்களுடைய பேச்சு எனக்குள் திடமான மனதை உருவாக்கி இருக்கின்றது. பொறுமையை அதிகரித்திருக்கின்றது. அனைத்து சூழ்நிலைகளிலிருந்தும் நான் அனுபவத்தை எடுத்துக்கொள்கின்றேன். அதனால் மகிழ்ச்சியை இழப்பதற்கான அவசியமில்லை. தோல்விகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவதற்கான விஷயங்களாகவே இருக்கின்றது. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இருப்பது இயற்கைதான். இன்பம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைப்பது
சரியானதல்ல. துன்பம் வரும்பொழுதும் ஏற்றுக்கொண்டு அதை எதிர்கொண்டு கடந்து செல்ல வேண்டும். மகிழ்ச்சியாக இருப்பது என்னுடைய கைகளில் இருப்பது. இதை நான் உணர்கின்றேன், புரிந்து கொள்கின்றேன். ஓம் சாந்தி.